வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே கைஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் ரீடிங் போட்டு. எல்லாரும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ரீடிங்கோட தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றத என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் இது இந்த மெசேஜ் எனக்கு உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்தும் வந்தது. நீங்க ஏதோ ஒரு சேஞ்சுக்காக உங்க லைஃப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் மாறணும், இல்ல நான் என்ன சேஞ்ச் பண்ணணும், எனக்கு என்ன கைடன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இந்த ரீடிங் ஃபுல்லா இது ரிலேட்டடா தான் இருக்கும். சோ இது எப்படி சொல்றது, உங்க ரிலேஷன்ஷிப்கான கைடன்ஸும் கிடைக்கலாம், இல்ல உங்க ஜாப் கரியருக்கான கைடன்ஸும் கிடைக்கலாம். சோ நீங்க உங்களோட பையில நீங்க செலக்ட் பண்றீங்கன்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. இந்த டைம் நான் ரீடிங் பாக்குறதுக்கு, உங்களுக்கு பைல் செலக்ட் பண்றதுக்கு நான் கார்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு பைல்ஸ் ஸ்டோன்ஸ் இல்லாம இந்த கார்ட்ஸ் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. சோ வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஓகே, பைல் நம்பர் 1 இந்த கார்ட், and pile number 2 இந்த card, and last and final pile number 3 இந்த card. ஓகே, நீங்க உங்க பைல செலக்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உங்க பைல செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் பாத்துக்கலாம். ஓகே காய்ஸ், வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த கார்டு சூஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ஓகே, நான் இந்த கார்டை இப்படி வைக்கிறேன், இல்ல இப்படி இருக்கட்டும். ஓகே, பைல் நம்பர் 1, உங்களுக்கு என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம். சோ இதுதான் உங்களோட பைலா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல கைஸ். ஓகே, கைஸ், எனக்கு உங்களோட ஏஞ்சல் சொல்றாங்க சீக்கிரம் நீங்க சிரிக்க போறீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க ரொம்ப எக்ஸைட் ஆக போறீங்க அப்படின்றத சொல்றாங்க. வாவ், ஓ 2 கார்டு சேர்ந்து வந்திருக்கு. ஓகே, ஓகே, பைல் நம்பர் 1, ஆக்சுவலி நீங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயத்த இழந்துட்டீங்க. இப்போ நீங்க இருக்க ஸ்டேஜ் இதுவோட போதும், நான் இதுக்கு மேல நான் எந்த விஷயத்தையும் நான் ஃபைட் பண்ண விரும்பல, எல்லா இடத்துலயுமே நான் தான் இங்க மிஸ்டேக் ஆகுறேன், இதுக்கு மேல என்னால எந்த ஒரு ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாது, நான் என்ன பண்ணாலும் சரி எல்லா இடத்துலயுமே என்னதான் குறை சொல்றாங்க, ஏன் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் நான் ஹோல்ட் பண்ணிக்க நான் பாக்குறேன். என்னோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், என்னோட ஃபேமிலியா இருக்கட்டும், கெரியரா இருக்கட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே நான் தான் ரொம்ப எப்படி சொல்றது, நான் தான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன், அவங்களை எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிறேன், எல்லாம் நான் பண்றேன், இருந்துமே அவங்க என்ன ஹர்ட் தான் பண்றாங்க, என் மேலதான் குறை சொல்றாங்க, என் மேலதான் எல்லா குறையும். யூனிவர்ஸ், நான் என்ன பண்றது, எனக்கு புரியல, நான் கரெக்டா இருக்கேன், நான் கரெக்டான வழியில தான் நான் போறேனா, எனக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க. பைல் நம்பர் 1, எனக்கு இந்த ஒரு மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்றாங்க,
நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நீங்க ரொம்ப டவுட் பண்றீங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இன்னும் ரீடிங்கை கண்டினியூவா பாக்குறப்ப கிடைக்கும்ன்றதையும் சொல்றாங்க கைஸ். எஸ், கண்டிப்பா நீங்க கேட்கிற ஒரு முடிவு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. நீங்க இப்போ எந்த சைட் போறது அப்படின்னு தெரியாம இருக்கீங்க கைஸ். ஒரு சில பேர் எனக்கு என்னோட கெரியர்ல நான் எந்த சைட் நான் சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், இல்ல அப்படின்னா நான் எந்த பர்சன் எனக்கு கரெக்டா இருப்பாங்க, நான் என் கெரியரை சூஸ் பண்றதா இல்ல என்னோட மேரேஜ் லைஃப் நான் சூஸ் பண்றதா, ஏதோ ஒரு விஷயத்து நடுவில் நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகி இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க கரெக்டான டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் கைஸ். வாவ். ஆனா உங்களுக்கு கைஸ் இந்த மெசேஜ் நான் சொல்றேன், நல்லா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்க கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பீங்க அப்படின்னு. ஆனா நீங்க என்ன ரொம்ப நம்புறீங்க அப்படின்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஓகே நமக்கு நல்ல ஆறுதல் சொல்லுவாங்க, இல்ல நமக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் தருவாங்க, சோ நாம இவங்களை நம்பலாம் அப்படின்ட்டு நீங்க நிறைய விஷயங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு சில பேர்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுல இருந்து கிடைச்சது உங்களுக்கு ஃபுல்லா ஹார்ட் பிரேக்ஸ் மட்டும்தான். ஓகே, பைல் நம்பர் 1 இதுதான் உங்களோட பைல். இதுதான் உங்களோட கரண்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூவா நீங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மத்த 2 பைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பைல் நம்பர் 1 உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. சோ இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு வெயிட் பண்றாங்க கைஸ். சோ இந்த ரீடிங் கொஞ்சம் லாங்கா கூட இருக்கலாம். அதனால நீங்க ஏன் தெரியல கைஸ், உங்களோட ஏஞ்சல்ஸ் இந்த டெக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் நான் டெக்கை சேஞ்ச் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு தேடி வரும். ஓகே, பைல் நம்பர் 1க்கு நீங்க என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? பைல் நம்பர் 1க்கு அவங்களோட ஜாப் கரியரா இருக்கட்டும் இல்ல, ஓகே என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? வாவ். ஓகே, பைல் நம்பர் 1 உங்களை நீங்களே இங்க பிரச்சனைன்றது ஒரு விஷயம் தான் கைஸ். நீங்களே தான் உங்களை பத்தி ரொம்ப இதுவா தாழ்மையா நினைச்சிட்டு இருக்கிறது நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க மத்தவங்களை விட. ஃபர்ஸ்ட் நான் அதை சொல்லிடுறேன், உங்களால முடியும். உங்களால இந்த கார்டன் கிரியேட் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற அளவுக்கான மணியை உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு மேலேயே கூட நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு டிராமால நீங்க இருக்கீங்க. அந்த டிராமால இருந்து உங்களுக்கு வெளியில வரதுக்கு என்ன சொல்றது, வெளியில வர மாட்டேன்றீங்க. நீங்க இல்ல இதுதான் என் லைஃப், இதுதான் இதுக்கு மேல. எஸ், இந்த பாருங்க, நீங்க அதை ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. பைல் நம்பர் 1 ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க நீங்க இந்த விஷயத்த. இது எதுவானாலும் இருக்கலாம். உங்களோட ஃபேமிலி, உங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கலாம். பாஸ்ட்ல நடந்ததுனால நான் ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு பர்சன் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இல்ல அப்படின்னா அவ்வளவுதான், நான் எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன், என் லைஃப்ல நான் அச்சீவ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே எனக்கு செட் ஆகுற மாதிரி இல்ல. எல்லாம் என்னைய விட்டு ரொம்ப தூரமா போயிட்டாங்க, எனக்குன்னு எந்த ஒரு பர்சனும் கிடையாது. ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃப் ஆகிட்டீங்க நீங்க. இவ்வளவுதான் என்னோட லைஃப். என்ன, நான் காலையில எந்திரிக்கிறேனா, கிளம்புறேனா, ஒர்க்குக்கு போறேனா, இல்ல காலேஜ் போறேனா, வரேனா, அவ்வளவுதான். இதான் என்னோட லைஃப். உங்களுக்கு தெரியும் இது உங்களோட லைஃப் கிடையாதுன்னு. நீங்க ரொம்ப பைல் நம்பர் 1 எனக்கு இந்த விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டுறாங்க. உங்களுக்கு கார்டனிங், விவசாயம், இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு புது விஷயத்த கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கலாம், இல்ல இந்த ஜுவல்லரி டிசைனர், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேவா கைஸ்? இல்ல நீங்க எது வேணாலும் இருக்கலாம். இல்ல க்ளோத்திங்ஸ், இந்த மாதிரி இதுல கூட நீங்க ரொம்ப என்ன சொல்றது இன்ட்ரெஸ்டடா இருக்கலாம். ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் நீங்க. ஆனா நீங்க இல்ல, நான் என்னோட ட்ராமால நான் வெளியில வர மாட்டேன், இதை நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருப்பேன் அப்படின்றதுல நீங்க இருக்கீங்க கைஸ்.
இதை நீங்க இன்னும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்ற லைஃப் வந்து இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க இல்ல இதுதான் என்னோட லைஃப், நான் இருக்கிற இந்த பிளேஸ் தான் என்னோட லைஃப், நான் இதுக்கு மேல நான் ஷிஃப்ட் ஆகி நான் போக மாட்டேன். உங்க லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் வரப்போகுது கைஸ். பைல் நம்பர் 1 மேபி அதுக்காக கூட நீங்க இந்த கார்டை சூஸ் பண்ணிருக்கலாம். ஐ எம் கேப்பபிள். வாவ், நீங்க இந்த எனர்ஜி நீங்க ஹோல்ட் பண்ண நீங்க தான் கைஸ் இன்னும் ரொம்ப உடைவீங்க. பைல் நம்பர் 1 இல்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னாலதான், இது என்னோட கடமை தான், நான் தான் இதெல்லாம் பண்ணணும். எனக்கு தெரியல கைஸ், மேபி இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரியலாம். ஏன்னா இது ஜெனரல் ரீடிங் தான். ஸோ உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து செட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. வேற என்ன நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 1க்கு? Again. Oh, okay. பாஸ்ட்ல இருந்து ஒரு பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பைல் 1 இவங்க வந்து உங்களோட எக்ஸ் ஸ்பௌஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களோட எக்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு பர்சனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலி உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து மெசேஜ் சொல்றாங்க. நான் கார்டு எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லுவோன்னு பாக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க வந்து இந்த பர்சன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா உங்களுக்கு வருது கைஸ் இந்த மெசேஜஸ் எல்லாம். ஸோ என்னடா இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நீங்க என்னை தப்பா எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு வர மெசேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்க இந்த பர்சனுக்காக வெயிட் பண்றது, இந்த பர்சன் மறுபடியும் என் லைஃப்ல வரணும், இந்த பர்சன் கிட்ட இருந்து இந்த பர்சன் கூட தான் நான் வந்து என்னோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கல. ஃபர்ஸ்ட் திங் பைல் நம்பர் 1. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்க வந்து இவங்க கிட்ட எக்ஸ்பிளனேஷனுக்காக வெயிட் பண்றீங்க. என்ன ரீசனுக்காக நீங்க விட்டுட்டு போனீங்க, எனக்கு அந்த ரீசன் தெரியணும். நான் எல்லா விஷயத்திலயும் நான் வந்து கரெக்டா தானே இருந்தேன், உங்களுக்கு நான் நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்ல வர வேண்டியது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கான வழியை வந்து நான் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தேன். அதே மாதிரி பினான்சியலா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன், மென்டலி நான் சப்போர்ட் பண்ணேன், என்னோட லவ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கொடுத்தேன். இருந்தும் ஏன் வந்து நீங்க என்னை விட்டுட்டு போனீங்க, எனக்கு ரீசன் வேணும். எஸ், நீங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பர்சன் கிட்ட இருந்து எனக்கு ரீசன் வேணும். நான் வந்து இவங்க என் லைஃப்ல வரணும்னு நினைக்கல, இவங்க வந்து என் லைஃப்ல எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா எனக்கு சாலிடான ரீசன் எனக்கு வேணும். என்ன ரீசனுக்காக என்னை விட்டுட்டு போனாங்க, இந்த விஷயம் தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதை வந்து தாங்கிக்க முடியல. நான் வந்து எதுலையுமே கேப்பபிள் கிடையாதா, என்னோட 100% நான் கொடுத்தனே அப்படின்றது. ஓகே, நான் இதுக்கு இந்த கொஸ்டினுக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த டெக்ல நான் உங்களுக்காக நான் கேட்கிறேன். கைஸ், இதுக்காக நீங்க வெயிட் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் திங் யோசிச்சு பாருங்க. இது யாருக்காக இந்த மெசேஜ்னு எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க கைஸ். ஓகே, ஃபைல் நம்பர், ஓ மை காட். ஓகே, நான் உங்களுக்காக என்ன 2 கார்டு எக்ஸ்ட்ராவா எடுக்கிறேன். இது ரொம்ப ஒரு வார்னிங் மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ரீசனுக்காக நீங்க வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்திருக்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க விட்டுட்டீங்க. பைல் நம்பர் 1, நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க ஒரு இண்டிபெண்டா இருந்திருப்பீங்க. மென் ஆர் உமன், நீங்க உங்க லைஃப் உங்க கரியர்ல நீங்க ஒரு இண்டிபெண்டான பர்சனா இருந்திருப்பீங்க. ஆனா நீங்க ஸ்டில் வந்து இல்ல எனக்கு அந்த ரீசன் தெரியணும்,
அந்த பர்சன் ஏன் என்னை விட்டுட்டு போனாங்க, என் லைஃப்ல ஏன் இது நடந்தது, இந்த ரீசனை நான் தேடுறேன். இந்த ரீசனுக்காக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இது எது ரிலேட்டடானாலும் இருக்கலாம் கைஸ், எதுனாலும் இருக்கலாம். இப்போ வாவ் கைஸ், இப்போ உங்க லைஃப்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. மேபி இது பினான்சியலா இருக்கலாம், இல்ல ஜாப், கரியர், ஏதோ ஒரு விஷயம். நீங்க வந்து ரொம்ப நாளா நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மோர் தென் 8 months ஆர் 8 years கூட நீங்க இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த விஷயம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களோட விருப்பம். ஓகே, நான் உங்களுக்காக இந்த கொஸ்டின் நான் கேட்கறேன். ஓகேவா கைஸ், யூனிவர்ஸ் கிட்ட நான் உங்களுக்காக இந்த கொஸ்டின் கேட்கறேன். இப்போ நீங்க அந்த உங்களுக்கு வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் கேட்கறேன். ஏன்னா பைல் நம்பர் 1, நீங்க பண்றது இது ரொம்ப தப்பு, இப்படி நீங்க இருக்கக்கூடாது. மேபி இதுக்காக கூட உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து இந்த ரீடிங் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே, ஃபைனலி இப்போ வர ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பைல் நம்பர் 1ஓட லைஃப் எப்படி இருக்கும்? வாவ், அண்ட் ஃபைனலி இந்த டெக்ல இருந்து உங்களுக்காக ஒரு 2 கார்ட்ஸ் எடுக்கிறேன். கைஸ், உங்களுக்கே தெரியுது வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாது, நீங்களே நிறைய மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. ஸ்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரப்பவும் நீங்க வந்து அந்த பர்சனை பத்தின அந்த தேடல்ல தான் நீங்க இருப்பீங்க. நான் இதை சொல்லிடுறேன். அது அந்த பர்சனை பத்தின தேடலா இருக்கலாம், இல்ல பர்டிகுலரா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க தேடிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல. என்ன சொல்றது, அந்த விஷயம் தான் உங்களை போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டும் இருக்கு. பைல் நம்பர் 1, இதை வந்து நீங்க ரொம்ப 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 டீப்பா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. இந்த விஷயம் தான் எனக்கு வேணும், நான் இது பண்ணணும், இதுதான் அதுதான் அப்படின்னு நீங்க ரொம்ப போக்கஸ்டா இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயம் உங்க லைஃப்ல வந்துருச்சு. அப்கமிங் ஒரு ஈவெண்ட்ல நீங்க போகலாம், ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணுவீங்க, அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே யோசிப்பீங்க, ஏன் இதுக்கு முன்னாடி நான் வந்ததெல்லாம் நான் விட்டுட்டேன். இது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியா தான் இருக்கும், ஆனா உங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரும் கைஸ். ஸோ இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உங்களோட விருப்பம். பைல் நம்பர் 1. வாவ், உண்மையை சொல்லணும்னா ரொம்ப ஒரு டீப்பான ரீடிங், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாள் நான் லேட் பண்ணதுக்கு கண்டிப்பா உங்களுக்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, எனக்கே ரொம்ப நானே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். பைல் நம்பர் 1. ஓகே கைஸ், உங்களுக்கு என்னோட ரீடிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் ஆர் கிறிஸ்டல்ஸ், பிரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க என்ன டைரக்டா நீங்க இன்ஸ்டாகிராம்ல காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே பைல் நம்பர் 1, இதே மாதிரி நாம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, டாடா, bye. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த கார்டு செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ள போலாம். ஓகே, ஆக்சுவலி பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாங்க. இப்போ பைல் நம்பர் 2க்கு வந்து பாத்திரலாம். கைஸ், ஏன்னு தெரியல, நீங்க பைல் நம்பர் 1ல இருந்து கூட பைல் நம்பர் 2 பார்க்கலாம். மேபி ஒரு சில பேர் வந்து 3 பைலுமே பார்க்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு வந்து யூனிவர்ஸ் சூஸ் பண்ண டெக் வந்து இந்த டெக் தான். ஏன்னு தெரியல, பைல் நம்பர் 1க்கும் இதே டெக் தான் வந்து யூனிவர்ஸ் வந்து ரீடிங் பார்க்க சொன்னாங்க. ஓகே, பைல் நம்பர் 2. கைஸ், இப்போ கரண்டா உங்க லைஃப்ல போயிட்டு இருக்க ஏதாவது விஷயம், எது ரிலேட்டடானாலும் சரி, நான் அதை சொல்றேன். எஸ், இதுதான் உங்க லைஃப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பைல் கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா மற்ற 2 பைல் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2ஓட கரண்ட் லைஃப் எப்படி இருக்கு யூனிவர்ஸ்? ரொம்ப ஸ்டக் ஆகி இருக்கீங்க. எது ரிலேட்டடானாலும் இருக்கலாம். ஓகே,
பைல் நம்பர் 2 ஏன் தெரியல, நான் இந்த விஷயத்த சொல்லணும். நிறைய பேர் வந்து அன்புக்காக ஏங்குறீங்க. நிறைய பேர் எனக்குன்னு ஒரு பர்சன் எனக்கு கிடைக்க மாட்டாங்களா என்ன கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க அன்புக்காக ஏங்குறீங்க. ஓகே, எஸ். பைல் நம்பர் 1 பார்த்தவங்க கூட கண்டினியூவா பைல் நம்பர் 2 பார்க்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க பைல் நம்பர் 1 பார்த்துட்டு கூட நீங்க வாங்க கைஸ். மேபி உங்களுக்கு அதுல ஒரு சில மெசேஜஸ் இருக்கலாம். நீங்க வந்து தேடுறீங்க கைஸ், நான் என்ன பண்றது, என் லைஃப்ல வந்து எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ், எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோ, என்னோட பர்சன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலி எனக்கு இருக்காதா? என் லைஃப்ல நானும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு நான் போக மாட்டேனா? எல்லாரும் அவங்கவுங்க லைஃப்ல வந்து செட்டில் ஆகுறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடக்குது. ஏன் நான் மட்டும் இன்னும் இப்படியே இருக்கேன்? எல்லாமே ஸ்டக் ஆகி இருக்கு, என்னால மூவ் பண்ண முடியலையே. ரீசன்ட் டேஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நீங்க ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறி இருக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், ஹார்ட் பிரேக் ஆகி இருக்கலாம். இல்ல நீங்க இப்போ ஒரு பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இதுதான் உங்களோட பைல் அப்படின்னா கண்டினியூவா பாருங்க கைஸ். இல்ல அப்படின்னா நீங்க மற்ற 2 பைல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2க்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, wow. 5ன்ற நம்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல வந்து மேட்ச் ஆகலாம். மேபி உங்களோட டேட் ஆஃப் பர்த், இல்ல உங்களுக்கும் உங்க பர்சனுக்கும் நடுவில் இருக்கிற ஏஜ் கேப்பா இருக்கலாம். வாவ், டெஃபினட்டா நிறைய பேர் வந்து உங்க பர்சனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், பைல் நம்பர் 1 சாரி பைல் நம்பர் 2. நான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து எஸ் டெஃபினட்டா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது, கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் வரப்போகுது. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் இருக்கலாம். இந்த பர்சன் வந்து என்ன சொல்றது, உங்களோட பாஸ்ட்ல இருந்த பர்சன் மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட். எஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட். உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே, பைல் நம்பர் 2. ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு வேற மெசேஜ் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா தான் சொல்லிட்டு இருக்காங்க. பைல் நம்பர் 2, நீங்க வந்து உங்களோட பாஸ்ட்ல ஒரு பர்சன் இருந்திருக்கலாம். மேபி உங்களுக்கு அந்த பர்சனுக்கும் நீங்க ரிலேஷன்ஷிப் வந்து 5 to 7 years வரைக்கும் கூட நீங்க இருந்திருக்கலாம், ஆர் மோர் தேன் 7 years கூட இருந்திருக்கலாம். நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன பண்ணாலும் அந்த இடத்துல வந்து குறையா இருக்கிறது நீங்க தான். நிறைய விஷயங்கள் அந்த பர்சனுக்கு நீங்க பண்ணிருக்கீங்க, ஆனா எதிர்பார்க்காம பண்ணி இருந்திருக்கீங்க. இப்போ வந்து உங்க லைஃப்ல ஏன் என் லைஃப்ல எனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்காதா, எனக்குன்னு ஒரு விஷயம் என் லைஃப்ல நடக்காதா, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க நினைச்சு ரொம்ப ஏங்குறீங்க. ஃபைல் நம்பர் 2, இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்து வெளியில வந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இதுதான் இவங்க என்னோட பார்ட்னர் இல்ல அப்படின்னு. சோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நான் இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நீங்க வெளியில வர போறீங்க கைஸ்.
இந்த ஜோன்ல இருந்து நீங்க வெளியே வரவும் நீங்க உங்களோட பர்சனை மீட் பண்ணுவீங்க. உங்களோட ட்ரூ சோல்மேட். மேபி இவங்களை வந்து நீங்க ஆன்லைன்ல கூட மீட் பண்ணலாம். உங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கலாம். நீங்க மேபி வேற சிட்டிஸ் வேற கண்ட்ரீஸா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் இருக்கலாம். நீங்க 2 பேரும் ஆன்லைன்ல மீட் பண்ணலாம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபியர் இருக்கும். ஓ, இந்த பர்சன் வந்து ரொம்ப நம்ம கூட க்ளோஸ் ஆகுறாங்களே, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இது வந்து கரெக்டா போகுமா, செட் ஆகுமா, செட் ஆகாதா, இப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள். கரெக்டா தான் போகுமா, உங்களுக்கு வந்து அந்த ட்ராமால இருந்து நீங்க வெளியே வராம இருப்பீங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பர்சன் வந்து உங்களை ரொம்ப நல்லா ஹீல் பண்ணிடுவாங்க. பைல் நம்பர் 2 உங்களை ஹீல். சாரி கைஸ், வீடியோ வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. பைல் நம்பர் 2 இவங்க வந்து உங்களை ஹீல் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த பர்சன் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது உங்களோட சாய்ஸ் தான். ஸ்டில் வந்து நீங்க அந்த விஷயத்திலே தான் நீங்க ஹோல்ட் பண்ணி இருக்க போறீங்க. சில ட்ராமாஸ்ல தான் நீங்க இருக்க போறீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம். யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன், நீங்க வந்து இதுல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்களோட இஷ்டம் தான். இதுல இருந்து நீங்க வெளியில வரதும் இல்ல நான் இந்த இதுலயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதும். ஓகே, எஸ், பாருங்க, உங்களுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வருது. நீங்க இதை பிரேக் பண்ணணும். இந்த விஷயத்த வந்து நீங்க பிரேக் பண்ணி வெளியில வரணும்ன்றத சொல்றாங்க கைஸ். இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே இருக்குது. ஜாபாக இருக்கட்டும், கரியராக இருக்கட்டும், இது ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இல்லை கைஸ். உங்களுக்கு எப்படி, ஏன்னா எல்லா லைஃப்லையும் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கோங்க. ஓகே, 9ன்ற நம்பர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து செட் ஆகலாம். 9191 தெரியும் உங்களுக்கு. பாருங்க, 99911 இப்படின்ற நம்பர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, எஸ், நீங்க வந்து ஒரு சில விஷயத்த நீங்க பிரேக் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் நீங்க உங்களுக்கு கொடுக்குற ஜஸ்டிஸ். அப்போதான் நீங்க நினைக்கிற விஷயத்த வந்து நீங்க அடைய முடியும் அப்படின்றத சொல்றாங்க. இது எது ரிலேட்டடானாலும் இருக்கலாம். நம்பர் 2 கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றத சொல்றாங்க. ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு கார்ட்ல இருந்து உங்களுக்கு வேற ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்களான்றத நான் கேட்குறேன். இதுக்கு மேல நீங்க இந்த விஷயத்த ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க லைஃப் எப்படி ஆகும்ன்றதையும் உங்களுக்கு சொல்றாங்க கைஸ். எனக்கு இது என்னன்றது தெரியல. மேபி உங்களுக்கு இது ரெசனேட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க, சீரியஸா எடுத்துக்கோங்க. ஏன்னா எஸ், ஒரு சில பேருக்கு வந்து ஏன் எனக்கு வந்து இப்படி இருக்கு, எனக்கு ஸ்டில் வந்து நான் எதிர்பார்க்குற பர்சன் எனக்கு கிடைக்கல, நான் இன்னும் என் லைஃப்பை பற்றி நான் இது பண்ணிகிட்டே தான் இருக்கேன், மேரேஜ் ரிலேட்டடாக நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் ஸ்டில் வந்து பொண்ணு கிடைக்கல, எனக்கு இன்னும் நான் எதிர்பார்க்குற மாதிரி பர்சன் எனக்கு கிடைக்கல. எஸ் கைஸ், உங்களுக்கு இது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 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 ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த ட்ராமால இருந்து நீங்கள் வெளியில் வரணும். இந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வராம இருக்கிறதுக்கான ஒரே காரணம் நீங்க தான். ஓகே, வேற என்ன மெசேஜ் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பைல் நம்பர் இதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இதுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்குற பர்சன் மேபி உங்களுக்கு ஆப்ஷன்ஸா கூட வரலாம் கைஸ். நீங்க செலக்ட் பண்ற மாதிரியான ஒரு
ஒரு சிச்சுவேஷன் கூட வரலாம். ஓகே, இவங்களா நான் எந்த பர்சன் நான் செலக்ட் பண்றது அப்படின்றதுல யூனிவர்ஸ் சொல்றாங்க. டெஃபினட்டா உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க. மேபி வித்தின் 2 monthsல கூட நடக்கலாம். ஆனா நீங்க இந்த எனர்ஜில இருந்து க்ளோஸ்ட் ஆஃப் இருக்க எனர்ஜில இருந்து, அந்த ட்ராமால இருந்து நீங்க எவ்வளவு சீக்கிரம் நீங்க ஹீல் ஆகணும். ஓகே, நான் அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன், என் லைஃப்க்கு இதுதான் கரெக்ட், இது நான் கண்டிப்பா நான் பண்றேன், எனக்காக நான் பண்றேன் அப்படின்னு நீங்க எப்போ இந்த ஸ்டெப்பை நீங்க எடுக்கிறீங்களோ அந்த டைம் தான் உங்களுக்கான ஒரு சேஞ்ச் வரும்ன்றது சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா நான் வேற ஏதாவது உங்களுக்கு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களான்றத நான் கேட்டுடுறேன். ஏன்னா ஃபுல்லாவே பைல் நம்பர் 2 வந்து ரிலேஷன்ஷிப் அண்ட் உங்களோட ட்ராமாஸ் ரிலேட்டடா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, உங்களோட எனர்ஜி நீங்க கிளென்ஸ் பண்ணுங்க பைல் நம்பர் 2. இது ரொம்ப முக்கியம். கைஸ், உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னர் நீங்க 2 பேரும் எப்படி இருப்பீங்க அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றேன். இவங்களும் வந்து ஒரு சில ட்ராமாஸை ஃபேஸ் பண்ணி இவங்களும் ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அதே ப்ராசஸ்ல தான் இருக்கீங்க. இதனாலதான் டிலே ஆகுது. இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சனா இருப்பீங்க. ஓகே, இதனாலும் சரி பார்த்துக்கலாம், என்னால முடியும், எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, என்னால கண்டிப்பா முடியும். என்ன சொல்றது, எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னால வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற இந்த ஒரு இதுல இருக்கீங்க. பைல் நம்பர் 2, இந்த டிசம்பருக்குள்ள உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரும். மேபி நீங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாறுவீங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச், இந்த பர்சனை நீங்க மீட் பண்ணலாம். ஏதாவது ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல வரும். உங்களோட ஃபார்ச்சூன் வீல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்றாங்க. இது என்னன்றது எனக்கு தெரியல கைஸ். எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற மெசேஜ் நான் அப்படியே நான் சொல்றேன். ஓகே, பைல் நம்பர் 2, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய மெசேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி கைஸ். இந்த அளவுக்கு நீங்க ரீடிங்கை பார்த்துருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு புரியுது உங்களோட பெயின் எல்லாமே. கண்டிப்பா நீங்க இதுல இருந்து வெளியில வந்துருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இந்த பெயின்லயே இப்படிலாம் ஹோல்ட் பண்ணி இருக்க கூடாது. நெக்ஸ்ட் நம்ம அடுத்தடுத்து நம்மளோட லைஃபை பார்க்கணும். ஓகே கைஸ், ரொம்ப 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 நன்றி. நீங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க என்ன சப்போர்ட் பண்றதுக்கு. அண்ட் கைஸ், உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை கிறிஸ்டல்ஸ் பிரேஸ்லெட் வேணும்னாலும் சரி, நீங்க என்ன டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்ல சந்திக்கலாம். See you, tata, bye. Hello, pile number 3, last and final pile. Actually, pile number 1 and pile number 2 வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தாங்க. அண்ட் நம்மளோட ஃபைனல் pile. அண்ட் உங்களுக்கு வந்து ஏஞ்சல் நம்பரோட இந்த கார்டு வந்திருக்கு கைஸ். மேபி உங்களுக்கு டியூஸ்டே செப்டம்பர் 2 அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான நம்பரா இருக்கலாம். டியூஸ்டேன்றது ஏதாவது ஒரு டே உங்களுக்கு மறக்க முடியாத டேவா இருக்கலாம். செப்டம்பர் 2. அண்ட் முக்கியமான ஒரு மெசேஜ் பாருங்க, டோன்ட் ஃபர்கெட் டு ஸ்மைல் டுடே. ஏன் தெரியல, உங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கலாம் கைஸ். ஆக்சுவலி நான் வந்து கார்ட்ஸ் எடுக்கிறப்போ பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2க்கு வந்து டக்குன்னு யூனிவர்ஸ் வந்து கார்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. பைல் நம்பர் 3க்கு வந்து எனக்கு கார்ட்ஸ் வந்தது. இருந்துமே வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து வேற கார்டு தான் யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்தப்போ எனக்கு வந்த கார்டு இது வந்து ஒரு ரிமைண்டரா இருக்கலாம் கைஸ். உங்க லைஃப்ல யூனிவர்ஸ் வந்து உங்க கூட தான் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. நீங்க வந்து எப்பெல்லாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் பாக்குறீங்களோ அந்த டைம் அடுத்த செகண்ட் நீங்க போன் எடுத்து ஓகே இந்த நம்பருக்கு என்ன மீனிங் நம்ம செக் பண்ணிடலாம், என்ன இது அப்படின்ற மாதிரி. ஏதாவது ஒரு விஷயம் செப்டம்பர் 2 வந்து உங்களுக்கு நடக்கலாம். இல்ல செப்டம்பர் 2 வந்து உங்களோட பர்த்டேவா இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம். ஓகே கைஸ், பைல் நம்பர் 3, நீங்க இப்போ உங்களோட கரண்ட் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நான் இப்போ சொல்றேன். ஸ்டார்டிங்
எஸ் மேம் இதான் என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மற்ற 2 பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏன் தெரியல, பைல் நம்பர் 3 வந்து நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நீங்க இந்த பைல வந்து பொறுமையா நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து கரெக்டான மெசேஜ் கொடுப்பாங்க, என்ன சொல்றது, கிளியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்றேன் கைஸ். ஓகே, ஃபைல் நம்பர் 3 ஓட கரண்ட் லைஃப் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு யூனிவர்ஸ்? கைஸ் எனக்கு ஏன் தெரியல, என்ன மேம் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் கார்ட்லயே வந்துருச்சு, இதுக்கு மேல நீங்க என்ன மேம் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? இத பார்த்தாலே தெரியலையா? பாருங்க மேம். ஏன் தெரியல, எனக்கு உங்களோட வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது கைஸ். ஒரு சில பேர் இப்படி பேசுறீங்க. Oh my god. Okay. மேபி 2 அப்படின்ற 222 இங்க பாருங்க, 222 222ன்ற நம்பர் ஏதாவது நீங்க ஃப்ரீக்வெண்டா பார்த்துட்டே இருக்கலாம். கைஸ் ஆக்சுவலி ஓகே, நான் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபைல் நம்பர் 3 நீங்க இப்ப வந்து என்ன ஒரு ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் போதும்டா சாமி, நீ ஆளை விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்றதுல நீங்க இருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்றது, இது வந்து இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ண விரும்பல. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, இந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை, நான் எங்க தாண்டா நிக்கிறது அப்படின்ற இந்த ஒரு இதுல இருக்கீங்க நீங்க. உங்க லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா இருந்தாலுமே வந்து அதை நீங்க ஒரு ஃபன்னா எடுத்துக்கிறீங்க. எந்த பக்கம் தான் நான் போறது, எந்த பக்கம் போனாலும் எனக்கு வந்து என்ன சொல்றது, பிரச்சனையா தான் வருது. நான் ஒரு வார்த்தை சொல்ல முடியல, ஒரு வார்த்தை பேசினா கூட பிரச்சனையா வருது. நான் என்னதான் பண்றது யூனிவர்ஸ், நீங்களே சொல்லுங்க அப்படின்றத நீங்க சொல்றீங்க. என்ன சொல்றது, உங்களோட ஜாபுக்கு போனா அங்கேயே ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம். காலேஜ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போறப்ப அங்க ஒரு பிரச்சனை வரலாம். ரிலேஷன்ஷிப்ல எடுத்தா நீங்க ஒண்ணு சொல்லலாம், அந்த பர்சன் ஒண்ணு எடுத்துக்கிறதுக்கா இருக்கலாம். அதனால யூனிவர்ஸ் எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு வந்து நிம்மதி வேணும், என் லைஃப்ல வந்து நான் நிம்மதி எதிர்பார்க்கிறேன் அப்படின்றதுல நீங்க இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ரீசெண்டா உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருக்கலாம் கைஸ், பிரேக்கப் ஆயிருக்கலாம், இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு இப்ப வந்திருக்கலாம். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்றத அந்த பர்சன் சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பொண்ணா இல்ல பையனா கூட இருக்கலாம். உங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் சரிங்களா கைஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து ட்ரிகர் பண்ணலாம், இல்ல இது எல்லாமே உன்னாலதான் நடந்தது, இந்த பிரச்சனை வந்ததுக்கான காரணம் நீ தான், எனக்கு எதுவுமே வேணாம் யூனிவர்ஸ், என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உங்க லைஃப்கான ஒரு புது பிகினிங் வரப்போகுது கைஸ். ஆக்சுவலி நான் அதை நோட் பண்ணவே இல்லை. 0 and 1 என்ன சொல்றது, நீங்க எதிர்பார்க்கிற பிகினிங். இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் எல்லார்கிட்ட இருந்தும் நீங்க வந்து எப்படி சொல்றது, வேணாம் எனக்கு இது வேணாம் அப்படின்னு நீங்க எடுக்கிற இந்த டிசிஷன் கரெக்ட். யூனிவர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. சீக்கிரம் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது. நீங்க வந்து ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நீங்க மாற போறீங்க. என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்க போறீங்க. எனக்கு இந்த பர்சன் வேணுமா, என் லைஃப்க்கு இவங்க செட் ஆவாங்களா, இந்த பிளேஸ்ல நான் இன்னும் இருக்கணுமா, இன்னும் என் லைஃப் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்றத நீங்க வந்து டிசைட் பண்ணுவீங்க. பைல் நம்பர் 3 இல்ல நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்ல எனக்கு வந்து இது என்னோட கரெக்டான எனர்ஜி கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியுது, மேபி நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சனா இருக்கலாம். நீங்க யூனிவர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றீங்க, நிறைய சயின்ஸ் நீங்க பார்க்கலாம். ஏதாவது ட்ரீம்ஸ்ல கூட நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துருக்கலாம். இந்த டிராகனா இருக்கட்டும், ஸ்னேக்கா இருக்கட்டும், டைமண்ட், இந்த கிரவுன், எது வேணாலும் இருக்கட்டும், நீங்க பார்த்துருந்துருக்கலாம். யூனிவர்ஸோட நீங்க ரொம்ப கனெக்டா இருக்கீங்க. பைல் நம்பர் 3 கைஸ், இதுதான் உங்களோட கரண்ட் லைஃப்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டினியூவா பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க மத்த 2 பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு தெரியல, பைல் நம்பர் 3 நீங்க வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னு தெரியல, ஆக்சுவலி எனக்கு உங்களோட எனர்ஜி வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்து மனசுல வச்சுக்காம பேசுறீங்க. இதனாலதான் கைஸ் உங்க கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க ரொம்ப என்ன சொல்றது, ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறதுனால தான். அதனாலயும் தப்பு இல்ல கைஸ். ஃபைல் நம்பர் 3
தாராளமா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு லாயலான ஃப்ரெண்டோ பார்ட்னரோ உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஓகே யூனிவர்ஸ், ஃபைல் நம்பர் 3க்கு வந்து நீங்க என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு விரும்புறீங்க? Again, wow, yes or no question கேட்டிருந்தீங்கன்னா ஆன்சர் எஸ் கைஸ். கைஸ் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரப்போகுது, ஒரு மூவ்மெண்ட் வரப்போகுது. நீங்க வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற போறீங்க. மேபி ஒரு சில பேர் வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து வேற ஸ்டேட்லயோ வேற கண்ட்ரிலயோ நீங்க வந்து படிக்க போறீங்க. நீங்க எடுத்திருக்க டிசிஷன் ரைட். நீங்க தாராளமா இதுல மூவ் பண்ணி போலாம். இது வந்து நீங்க தப்பு இல்ல, இது என்னோட மிஸ்டேக் தான், இதை நான் எடுக்கிறது கரெக்டா, எனக்கு வந்து இந்த ஹெல்ப் இருக்கா ஹெல்ப் இல்லையா, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. நீங்க இதை வந்து ப்ரொசீட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டெப்பை நீங்க எடுத்து வைக்கலாம். உங்க லைஃப்ல வந்து அடுத்த ஒரு சேஞ்சிங் மூமெண்ட் நடக்க போகுது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ரீடிங் வந்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் கைஸ். எஸ் டெஃபினட்டா நீங்க வந்து இதுக்கு மேல இந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் கூட நீங்க இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணி நீங்க போயிருவீங்க. இவங்களை விட்டு தள்ளி தான் நீங்க இருப்பீங்களே தவிர்த்து இவங்க பக்கத்துல இருக்க மாட்டீங்க. இந்த சேஞ்ச் வந்து வித்தின் 10 monthsக்குள்ள உங்களுக்கு நடக்கலாம் கைஸ். இதே என்ன சொல்றது, இதே ஜாஸ்தி தான். அந்த 10 monthsன்றதே ஜாஸ்தி தான். இதுக்குள்ளே இந்த சேஞ்ச் உங்க லைஃப்ல நடக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். நீங்க மென் ஆர் விமன், நீங்க யாரானாலும் இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். உங்களுக்கு தெரியும் உங்க லைஃப்ல எது கரெக்ட் எது தப்பு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட ஏஜ் என்னவானாலும் இருக்கலாம் கைஸ். நீங்க வந்து வயசுல ஒரு சின்ன பையனாவோ இல்ல பொண்ணாவோ இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் உண்மையா பொய்யான்றதை உங்களால கெஸ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு இருக்கு. நீங்க நிறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து உங்க லைஃப்ல கோர்ட் கேஸ் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்க சைட் தான் வரும். ஃபைல் நம்பர் 3 யூனிவர்ஸ் எனக்கு சொல்ற ஒரு விஷயம் எனக்கு சொல்றாங்க. நீங்க வந்து ஷைன் ஆக போறீங்க உங்க லைஃப்ல ரொம்ப சீக்கிரம். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, இந்த நீங்க உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் சேஞ்ச் வர போகிறது, நீங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ண போறது எல்லாமே நீங்க ஒரு சீக்ரெட்டா தான் வச்சிருக்கணும். ஒரு ஹிண்ட் கூட நீங்க கொடுக்க கூடாது. இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க லைஃப பாருங்க. எல்லார்கிட்டயும் நீங்க எல்லாரும் உங்களை ஒரு ஸ்டூபிட் அப்படின்னு சொல்றாங்க, நீங்க அப்படியே பிஹேவ் பண்ணுங்க. ஆனா உங்களோட அந்த ஆக்ஷன் ஃபைனலா ஓகே நான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்த விட்டு நான் மாற போறேன். உங்களுக்கு அந்த கால் லெட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க அதை வந்து எல்லார்கிட்டயுமே நீங்க ஓப்பனா சொல்லணும். அது வரைக்கும் நீங்க இந்த விஷயத்த நீங்க சீக்கிரட்டா தான் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எஸ், இது வந்து ஒரு பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் உங்க லைஃப்ல. இந்த விஷயத்த நீங்க விடணும்னு நினைக்கல. எஸ், இதுக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருக்கீங்க. இது எதுவானாலும் இருக்கலாம். உங்க கைஸ், உங்க கெரியர்ல இருக்கட்டும், உங்க ஸ்டடீஸ்ல இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வரப்போகுது. நீங்க கேட்கலாம், மேம் நான் கவர்மெண்ட் ஜாப்க்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தப்பு பண்றீங்க. எல்லார்கிட்டயும் நான் இது படிக்கிறேன், இதை நான் ரெஃபர் பண்றேன், அதை நான் ரெஃபர் பண்றேன் சொல்லக்கூடாது. நீங்க படிங்க. யார்கிட்டயும் வந்து நீங்க படிக்கிற மாதிரி காட்டிக்காதீங்க. நீங்க நார்மலா இருக்கிற மாதிரி இருங்க. இல்ல எனக்கே கன்ஃபியூஸ்டா இருக்கு இப்படின்ற மாதிரியான விஷயங்கள் யூனிவர்ஸ் இந்த விஷயத்த உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் சீக்ரெட் மெயின்டைன் பண்ணணும். ஃபைல் நம்பர் 3. வாவ், ஒரு சூப்பரான ஸ்டார்ட் தான். வாங்க நம்ம கண்டினியூவா பார்க்கலாம் வேற என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு. ஓகே யூனிவர்ஸ், வேற என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
கைஸ் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க ஏதோ ஒரு உங்களோட கெரியர் உங்களோட இதுல வந்து நீங்க ஷைன் ஆக போறீங்க. இது எதுவானாலும் இருக்கலாம். எஸ், இது வந்து சீக்ரெட்னு சொல்றாங்க. ஷைன் ஆக போறீங்க. நீங்களே இப்போ உங்களுக்கு டவுட் பண்ணி, நான் என்ன மேம் பண்றேன், எதுல நான் ஷைன் ஆக போறேன், நான் எதுல வந்து ஃபேமஸ் ஆக போறேன் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க இருக்கலாம். மேபி நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கலாம், இல்ல அப்படின்னா நீங்க இத பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், இல்ல நீங்க என்ன சொல்றது, ஏதோ ஒரு விஷயம் நீங்க வந்து விளையாட்டுத்தனமா நீங்க பண்ணுவீங்க. இது வந்து அவ்வளோக்கு இதாகுமா, ரீச் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல, நான் ஜஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்க போகுது. உங்க லைஃப்ல நீங்க கோ த்ரூ பண்ண விஷயங்கள், ஒரு சில பேர் பாஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் பாஸ்ட் 9 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இழந்திருக்கீங்க. சில பேருக்கு வந்து அடிபட்டிருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்க இழந்திருக்கலாம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. உண்மையா சொல்லணும்னா பயல் நம்பர் 3 நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவான பர்சனா, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, விட்டு கொடுக்குற பர்சனா இருக்கீங்க. ஆனா உங்களன்னு கேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க. ஸ்டில் நீங்க எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்கணும், எல்லாருமே நம்ம பாத்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் நீங்க இருக்கீங்க. கைஸ், இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க இவ்வளோ நாள் உங்க லைஃப்ல எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப டீப்பா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு நடக்க போகுது உங்க லைஃப்ல. இது எது ரிலேட்டட் ஆனாலும் இருக்கலாம் கைஸ், இது எது ரிலேட்டட் ஆனாலும் இருக்கலாம். ஓகே, வேற என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ் ஃபைல் நம்பர் 3க்கு? வாவ், எஸ், நீங்க ஷைன் ஆக போறீங்க பைல் நம்பர் 3. எனக்கு ஏன் தெரியல, மேபி நீங்க ஏதாவது இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, எஸ் கன்ஃபார்ம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் மியூசிக் இண்டஸ்ட்ரி, மீடியா, இந்த மாதிரி இதுல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷைன் ஆவீங்க. டெஃபினட்டா இந்த ஒரு சேஞ்ச் உங்க லைஃப்ல வரப்போகுது. கைஸ், எனக்கு இங்க நிறைய வந்து பார்ட்னர் இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு வந்து நிறைய அட்மையர்ஸ், நிறைய ஃபேன்ஸ், நிறைய பேர் வந்து உங்களோட எனர்ஜியை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க. யாரெல்லாம் வந்து உங்களை இவங்க தானே, அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது, இவங்கள்ட்ட எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி தள்ளி வச்சவங்க எல்லாருமே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது, அவங்களாம் வந்து என்ன சொல்றது, உங்களோட அட்டென்ஷன் வந்து அவங்க கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. வாவ் கைஸ், எனக்கு சீரியஸா சொல்றேன், எனக்கு வந்து 3 பேருமே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. ரொம்ப 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 டிஃப்ரெண்டான எனர்ஜிஸ், ரொம்ப டிஃப்ரெண்டான பயலும் கூட. ஓகே, ஃபைனலா நான் வந்து உங்களுக்கு இன்னொரு மெசேஜ், ஒரே ஒரு மெசேஜ் உங்களுக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபைல் நம்பர் 3க்கு ஃபைனலா வேற என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க யூனிவர்ஸ்? உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம், வாவ், ஃபைல் நம்பர் 3 உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து இன்னும் நீங்க கண்டினியூவா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன வந்து டீஸ் பண்றீங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க என்ன சொல்றது, மேபி நீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலரா இருக்கலாம், நீங்க ஒரு டாரோ கார்ட் ரீடரா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியுது உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படின்றது. கைஸ், நீங்களும் யூனிவர்சல் சேர்ந்து என்ன டீஸ் பண்றீங்க? ஓகே ஓகே, பாயிண்ட் நம்பர் 3, உங்க லைஃப்ல ஒரு பெரிய விஷயம் வந்து எண்ட் ஆக போகுது. உங்களோட பாஸ்ட் கர்மாவா இருக்கட்டும், நீங்க அனுபவிச்ச டிராமாஸ், உங்க கஷ்டம் எல்லாத்துக்கும் சேர்த்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு புது லைஃப். இந்த ரீடிங் பார்த்து அப் டு நெக்ஸ்ட் 3 to 4 monthsல உங்களுக்கு ஒரு சேஞ்ச், டிராஸ்டிக் சேஞ்ச் வரலாம். ஒரு 4 yearsல நீங்க உங்க லைஃப் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல ஒரு சேஞ்ச் ஆகி இருக்கலாம். பால் நம்பர் 3. வாவ், டெஃபினட்டா சொல்றேன், இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன சொல்றது, 3 பயலுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தீங்க, ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இந்த ரீடிங் நான் பார்த்ததுல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல.
டெஃபினட்டா உங்களுக்கு இந்த ரீடிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 3 கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்துலயும் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா கைஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ தூரம் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ரீடிங் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப்பில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நிறைய சேஞ்சஸும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பைல் நம்பர் 3 நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. அண்ட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் சரி, இல்லை பிரேஸ்லெட்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, bye.